என்ன கொடுமை சரவணா இது! என்னடா எதையுமே காட்டாம குண்ட வந்து காட்டி, கொடும கொடுமைன்னு பேசுறேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய கொடுமை நடந்துருச்சு. நடந்தது என்னவோ கொடும தான். ஆனா எனக்கு இல்ல, என் கேக்குக்கு. அப்படி என்ன கேக்கு கொடும நடந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. வெள்ள வெளேர்ன்னு இருக்க மைதாவையும், அழகா இருக்கிற அந்த கிறிஸ்டலான சர்க்கரையும் போட்டு ஸ்வீட்டா எடுத்து சாப்பிட வேண்டிய கேக்க, என் அண்ணன், அதாவது என் கஸ்டமரே இன்னைக்கு என் அண்ணன் தான். அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டயட்ல இருக்காரு. அவருக்காக சத்தா செய்யணும்னு சொல்லிட்டாரு. மைதாவும் வேணாம், சர்க்கரையும் வேணாம். ஆனா, எனக்கு சத்துள்ள ஒரு கேக் செஞ்சு தா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம கவர்மெண்ட் குடுத்த சத்து மாவு. எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு இந்த சத்து மாவுல. கேக்க பண்ணி பார்த்துரலாம். இன்னைக்கு அந்த சத்து மாவா இல்ல நானான்னு ஒரு கை பார்த்துரலாம் வாங்க. இந்த கேக் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ, நான் வந்து கம்மியான குவான்டிட்டில செய்ய போறேன். ஸோ, இதுக்கு ஒரே ஒரு எக் எடுத்து அத நல்லா அடிச்சுட்டு, கொஞ்சோண்டு எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு, அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் சுகரும் வேணான்ட்டாங்க. அதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்ப தான் நாட்டு சர்க்கரை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கம்மியா தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிட்டு, அது கூட கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி, அத நல்லா கரைச்சி அடிச்சு எடுத்தாச்சு. அத அடிச்சு துவைச்சதுக்கப்புறம், இந்தாண்ட வந்து பார்த்தா மாவு சலிக்கணும். மாவு சலிக்கணுங்கிறதே மறந்து கொட்டி, மேல கொட்டி, கீழ கொட்டி, அதுக்கப்புறமேட்டு சலிச்சு எடுத்தேன். இதில பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து எப்படி போட்டிருக்குன்னா, பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூனும், பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இத உள்ள ஊத்தி கலந்து எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டே இருந்தேன். டெக்ஸ்சர் கெட்டியாயிடுச்சு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே, பாலும் எண்ணெயும் சேர்த்தா தான் டெக்ஸ்சர் கரெக்ட்டா வரும்னு. அதனால எப்பயுமே நம்ம 1 கப் மாவு செய்யும்போது சேர்க்கும்போது, நம்ம எப்பயும் 1/4 கப் வந்து பாலும், 1/4 கப் எண்ணெயும் சேர்ப்போம். இன்னைக்கு வந்து அப்படியே ஹாஃப் குவான்டிட்டிங்கிறதுனால, 1/4 கப்ல ஒரு 1/2 கப் எல்லாமே ஹாஃப் த குவான்டிட்டி எடுத்து நல்லா கலக்கி வச்சாச்சு. இந்த கேக்கே ஒரு ட்ரையல் கேக்கு. இதுக்கு எங்க அண்ணன் அவ்வளோ காஸ்ட்லியான எல்லா ஸ்பைசஸையும் எடுத்து குடுத்துட்டாரு. நான் நட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் மேல அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி குடுங்க, காசா பணமா உங்களுது தானே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. டின்ன எடுத்து கிரீஸ் பண்ணி, பேப்பர அழகா கட் பண்ணி போட்டா, ரவுண்ட் ஷேப்ப காணோம். கொஞ்சம் எகன முகனையா தான் இருந்துச்சு. சரி பரவால்ல, வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இதில நம்ம பேட்டர ஊத்தி, அதில எல்லா நட்ஸையும் போட்டேன். என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். பாதாமு, சன்ஃப்ளவர் சீடு, பம்ப்கின் சீடு, கேஷ்யூ நட் எல்லாமே இருந்துச்சு. திராட்சை மட்டும் போட மறந்தாச்சு. ஸோ, இது எல்லாத்தையும் அழகா போட்டு கலக்கி விட்டு, அத கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டணும்ல. ஏன்னா, நம்ம கடிச்சு சாப்பிடும்போதும் கிரன்ச்சியா இருக்கணும், மேல பார்க்கும்போதும் கிரன்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு, பெரிய சீடெல்லாம் போட்டு உள்ள தள்ளிட்டு, சின்ன சீடெல்லாம் வந்து மேலாப்புல போட்டு, அழகா இத செஞ்சாச்சு. ஆனா, இன்னும் நம்ம பேக் பண்ணி எடுக்கலையே! அப்புறம் என்ன செஞ்சாச்சு. வாங்க பேக் பண்ணுவோம். இத கொண்டு போய் உள்ள வைக்கலான்னா, அவன சூடு பண்ண மறந்துட்டேன். மறுபடியும் அவன 10 நிமிஷம் சூடு பண்ணி, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி மறுபடியும் உள்ள வச்சு எடுக்கலான்னா, டைமிங் எனக்கு தெரியல. ஏன்னா, நான் வந்து குத்து மதிப்பா ஒரு குவான்டிட்டி வந்து செஞ்சுட்ருக்கேன். என்ன டைமிங் வைக்கலான்னு பார்த்தப்ப, சரி மீடியமா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சேன். 20 மினிட்ஸ் வச்சுட்டு, எனக்கு அவசரம் பொறுக்கல. 5 நிமிஷம் முன்ன இருக்கக்குள்ளாரையே அத வெளிய எடுத்து நோண்டி பார்த்துட்டேன். நோண்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகணும் மாரி இருந்துச்சு. ஸோ, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சு, அத எடுத்து பார்த்தா, சூப்பரா வந்துருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல. கண்டிப்பா ஊத்திக்கும், பொங்காது, மேல இப்படி ஆகி வரவே வராதுன்னு நெனச்சேன். பட் சூப்பரா வந்துருச்சு. எங்கேயுமே ஒட்டாம செம்மையா வந்திருக்கு. எவ்வளோ ஃப்ளஃபியா, எவ்வளோ ஸ்பான்ஜியா இருக்குன்னு பாருங்க. ஆளா நான் தான் திங்கணும். என் அண்ணன் வீட்ல இல்ல. அவனுக்கு முன்னாடி அவனுக்கே தெரியாம எடுத்து சாப்ட்டேன்.